அவ வசதியான வீட்ல இருந்து வந்த பொண்ணு இன்னைக்கு கட்டில் இல்லைன்னு சண்டை போடுறவ நாளைக்கு கட்டிக்கிட்டவனே சரியில்லைன்னு சண்டை போடுவா. என்னம்மா இதெல்லாம் எங்க தான் போய் முடிய போகுதோ தெரியல. என்னமோ பண்ணுங்க போங்க. மா நீ போய் படுமா. என்னடா இதெல்லாம்? போமா. அப்பா, அண்ணியும் வசந்தும் எங்க? கௌசல்யாக்கு உடம்பு சரியில்லைன்னு வசந்த் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான். அத்தை, அவ யாருக்கிட்டையும் பேச தயாரா இல்லைன்னு சொல்லிட்டா. யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்லிட்டா. இருக்கட்டும் மாமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் அன்பரசி, நீ இந்த வீட்டுக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா? சும்மா சும்மா ஆன்ட்டி ஏன் கோவப்படுத்திட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா நில்லு போ. அட்லீஸ்ட் அவங்கள கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூங்க விடு போ. ஏய், உன்னால வாயை மூட்டு சும்மாவே இருக்க முடியாதா? பேசாம வாயை மூட்டு துண்டுற வேலை மட்டும் பாரு. எப்படா கேப் கிடைக்காதுல பூரலானே பாப்பியா? சும்மா என்ன? ஏய், அவளே திட்டுற. அவ இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையிலையும் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன மாமா, நீங்களும் கோவமா பேசுறீங்க? நீங்க கூடவா என்ன ஒதுக்குறீங்க? நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலையா? அப்படி நான் என்னதான் மாமா தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. இத்தனை நாளா நீ பண்றதெல்லாம் இந்த குடும்பத்தோட நல்லதுக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ எப்போ எந்த முடிவெடுத்தாலும் அது தப்பாகாதுன்னு கூட நான் எல்லாருக்கிட்டையும் வாதம் பண்ணியிருக்கேன். அப்படி மேல நான் நம்பிக்கை வச்சதுதான் பெரிய தப்பு. நீ எந்த தப்பும் பண்ணல. பா, என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? சுபாவை காதலிச்ச பையனோட அன்பரசி சேர்த்து வச்சிருக்கா. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? அவங்க என்னதான் காதலிச்சிருந்தாலும் பெத்தவங்க எங்ககிட்ட அதை மறைச்சது தப்புன்னு உங்களுக்கு தோணல? பொய்யா ஒரு அப்பா அம்மாவை செட் பண்ணி அந்த பையனை பணக்கார விட்டு பையனை பொய் சொல்லி எங்களை இந்த வீட்டுல இருந்துகிட்ட ஏமாத்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய டிராமாவை நடத்தி அது எங்க எல்லாரையும் நம்ப வச்சு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சத யாருமே சரின்னு சொல்லி ஏத்துக்க மாட்டாங்கப்பா. நீ வேணா வெளியில கேட்டு பாரு. அது மாமா, நான் இல்லம்மா, உனக்கெல்லாம் இப்ப புரியாது. நீ ஏதோ ஒரு எண்ணத்துல இதை பண்ணிட்ட. ஆனா பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து இதை அனுபவிக்கும் போதுதான் இந்த வேதனையோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இங்க பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு இப்ப எங்க 2 பேரோட மனசு படுற வேதனை என்னன்னு எங்களுக்கு மட்டும்தாமா தெரியும். மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது ஒரு தடவை பாரு. இருமா, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. மாமா. நைனா, அப்பா, நைனா. சரி விடு அன்பரசி, ஃபீல் பண்ணாத. அன்பரசி, இதெல்லாம் நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
நீங்க பண்ணதுல ஒரு தப்பும் இல்ல. சுபாவும் மனோஜும் 2 பேரும் சந்தோஷமா வாழும்போது அம்மாவும் அப்பாவும் நீங்க செஞ்சதுதான் சரின்னு கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவாங்க. அது புனியும் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, கூடிய சீக்கிரத்திலே நடக்கும். நீ கட்டிக்கா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நம்ம சாப்பிடலாம். இவள இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைச்சோம், அது நடக்கல. பட் மத்தபடி நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. ஆனா அவளை மட்டும் கூடிய சீக்கிரம் துரத்தி காட்டுறேன். ஆண்டிய பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? சாப்பிடுவோம். ஏன் அன்பரசி இப்படி செவுத்த பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். அத்தையும் மாமாவும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்களே, அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். மாமாவாச்சு என்னை புரிஞ்சு ஏத்துக்குவாருன்னு நினைச்சேன். ஆனா அவரும் நான் சுபா வாழ்க்கைய கெடுத்துட்டது மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஏய், கார்ல வரப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், அவங்க சீக்கிரமா இதை புரிஞ்சு ஏத்துப்பாங்க அன்பரசி, கவலைப்படாதான்னு சொன்னேன்ல. ஆனா நீ ஏன் திரும்ப அதே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், எனக்கு என்னமோ அத்தையும் மாமாவும் நடந்துக்கிறத பார்த்தா நான் ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டானோன்னு தோணுது. 2 பேரும் வார்த்தைக்கு வார்த்தை அவங்க பொண்ணோட வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு சார். நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நீ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் அன்பரசி? சுபா அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இது நல்ல விஷயம் தானே? இதுக்கு நாமளும் உறுதுணையா இருக்கலாம்ல. இவங்க எல்லாரும் வருத்தப்பட்டாலும் சுபா சந்தோஷமா இருப்பாள்ல. அவங்க 2 பேரும் இதை சரியா புரிஞ்சுக்காம உன்னை தப்பா பேசுனதுனால நீ தப்பு பண்ணிட்டேன்னு ஆயிடாது. அவங்களோட புரிதல் அவ்வளோதான். இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். நான் தான் சொல்றேன்ல, என்னை நம்பு. அப்புறம் அன்பரசி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்ன சார்? இன்னும் 3 மாசத்துல சென்னையில ஒரு நேஷனல் லெவல் ரன்னிங் காம்படிஷன் நடக்க போகுது. அந்த காம்படிஷனுக்கு இந்தியன் செலக்டர்ஸ் எல்லாரும் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் அத்லெட்ஸ் வந்து கலந்துப்பாங்களாம். இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா லைம் லைட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாம முக்கியமா அந்த செலக்டர்ஸோட பார்வைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் உன் கனவை வெட்டி பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நாளைக்கு காலையில இருந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? நான் பிரபு கிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன். நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த காம்படிஷனுக்கு தயாராகிற வேலையை மட்டும் பார்க்கணும், புரியுதா? இல்ல சார். ஏன்? என்ன இல்ல சார்? சார், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிரச்சனையில அத்தைக்கு என்ன பிடிக்காம நான் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. இதுல ஏற்கனவே அவங்களுக்கு பிடிக்காத இந்த ரன்னிங் காம்படிஷனுக்கும் நான் மட்டும் போனேன்னா அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் சார் ஆகும். இல்ல, எனக்கு புரியல அன்பரசி. அப்போ உன் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ தியாகம் பண்ண போறியா? இங்க பாரு, எங்க அம்மாவோட கோவம் நிரந்தரமானது கிடையாது. அது எப்ப வேணா மாறலாம். ஆனா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம கேட்கும் போதெல்லாம் கிடைக்காது. அதனால அம்மாவோட கோவத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு
எப்படி ஜெயிக்கலான்னு மட்டும் யோசி. உன்னோட கனவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிரு. சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா என்ன எடுக்கிற? உனக்கு விருப்பம் இல்லையா? சொல்ல அன்பரசி, உனக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு அன்பரசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இதுக்கப்புறம் எந்த காம்படிஷனுக்கு போக வேண்டியதில்லை. பேசாம நம்ம எல்லார் மாதிரியும் குழந்தை பெத்துக்கிட்டு ஜாலியா வாழலாம்ல. வா வா அன்பரசி. பின்ன என்ன, காம்படிஷன்ல கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா நீயும் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு சாதாரணமா வாழ வேண்டியதானே? லைஃப்ல இந்த மாதிரி எவ்வளவு பேர் வாழ்றாங்கல்ல, அந்த மாதிரி நீயும் வாழ ஆரம்பிச்சிரு. இங்க பாரு அன்பரசி, உன்னால உன் கனவை விட முடியாதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, நான் சொல்றத கேளு அன்பரசி. என்ன ஆனாலும் நாளைக்கு நீ பிராக்டிஸுக்கு போற. நடக்கிறது நடக்கட்டும். என்ன பிரச்சனை ஆனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாம். நான் உன் கூட இருக்கேன். சரி, வா தூங்கு வா. காலையில இருந்து இம்மா பிரச்சனைடா இந்த வீட்ல. இந்த பக்கம் போனா இங்க ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் போனா இன்னொரு பிரச்சனை. பிரச்சனைக்கு டஃப் கொடுக்குற இந்த ஜெயினாலேயே இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னா வேற யாரால தான் சமாளிக்க முடியும்? ஜெய் உன்னதான் கேக்குறேன், சொல்லு. என்ன கேட்டான்? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாதா? ஓ, உனக்கு தெரியாதா? யூ மீன் வாட் டு ஐ நோன்னு சொல்ல வரியா? ஆமா ஆமா, நீ ஸ்மால் பேபி, உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. ஆனா நான் சொல்லவா? சொல்லு செல்லம். இங்க பாரு மாமாவ, நான் சொல்றேன். இப்ப வேண்டான்னு சொன்னா விடவா போற? சொல்லி தொலை. சோக்கா புரிஞ்சு வச்சிருக்கிறிய நீ என்ன? வர வர இந்த மாமா மேல மரியாதையே இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் வேற டாபிக், அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இந்த டாபிக்கு வரேன். இந்த டாபிக் வந்தா என்ன சொல்றது? வந்தா வந்துட்ட சொல்லு. ஆக்சுவலி இந்த டாபிக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? சொல்லு டார்லிங். என்னது? இந்த வீட்டுக்குள்ள ஒரு குவா குவா சத்தம் கேட்கணும். புரியல. புரியலையா? அட ஆமா டார்லிங், இந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பேபி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அத பார்த்துட்டு சும்மா சுத்தி நிற்கிற டாடியும் மம்மியும் தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க. அவங்களும் அந்த குழந்தையோட பழகி பழகி அப்புறம் அவங்களும் குழந்தையாவே ஆயிடுவாங்க. என்ன, அந்த குழந்தை முகத்துல இருக்கிற சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அத பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஏய், எதுக்கு இப்படி பாக்குற? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லு என்ன? அதாவது என்னன்னா, சொல்லுன்னு சொல்றேன்ல. அந்த குழந்தை இருக்குதுல்ல, குழந்தை. ஏய், எந்த குழந்தை? அதாண்டி அந்த குழந்தை. அது அந்த குழந்தை நம்ம குழந்தையாவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தெரியும்டா, தெரியும். நீ இவ்ளோ போதையிலையும் தெளிவா அழகா பேசும்போதே நினைச்சனா இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடா கூடமா பேசுவேன்னு. இதுதானா அது? இதேதான். அதுக்கு நீயும் நானும் இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சொல்லு.
அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போனா தானே அப்படியே அப்படியே வந்து ஏய். என் மேல கை வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டார்லிங், என்ன டார்லிங் பக்கத்துல வராம நான் உன்னை டச் பண்ணாம அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் அம்மா அப்பா ஆக முடியும்? அப்புறம் என்னோட டாடி மம்மிய எப்படி தாத்தா பாட்டி ஆக முடியும் சொல்லு? அப்புறம் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன்? அதுக்குதான் முதல்ல நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய், கையை விடுன்னு சொல்லிட்டு. டார்லிங் 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 என்னடா இது? நம்ம கரெக்டா தானே பேசணும். நம்ம பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஒருவேளை அவளுக்கு புரியலையா? ஒண்ணுமே எனக்கு புரியலையே. மூஞ்ச பாரு. டார்லிங், என் சோக கதைய கேளு தாய்க்குலமே. அவன் தாய்க்குலமே, ஐயோ தாய்க்குலமே, என்ன கண்டுக்காம போயிட்டியே தாய்க்குலமே. பாடியப்பா அத கேட்டாலே இவன் வேற குடிச்சிட்டு வந்து தூங்காம நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானே. என்ன டார்லி இங்க வந்து உட்காந்து இருக்கிற? மாமா மேல கோவமா இருக்கியா? சரி வா, நம்ம 2 பேரும் ரூமுக்கு போலாம் வா. ஏய், எங்கடி போன? என் மேலே கையை வச்சுட்டு யார் மேல கையை வச்சிருக்க தெரியுமா உனக்கு? வா வா. ஏய், நான் யார் தெரியுமா உனக்கு? இந்த ராஜனை பத்தி தெரியாதுடி உனக்கு. என் மேலே கை வச்சிட்டியா நீ? இருடி உனக்கு. ஓடி போ. இப்ப நீ போயிட்ட, ஆனா விட மாட்டேன்டி உன்ன. வச்சுக்கிறேன் உன்ன நாளைக்கு. ஏய், அங்க போயிட்டு இங்க வந்துட்ட. ஏய், மேஜிக் கட்டுறியா என்கிட்ட? என்னடி அங்க போயிட்டு இங்க நிக்கிற? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நைனா, எதுக்குடா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? வா நைனா. ஏய், ஆமா, நீ தூங்காம இந்நேரத்துல இங்க என்ன பண்ணின்னு இருக்க? நீதான் எங்களை தூங்க விட மாட்டேங்கிறிய. கொஞ்சம் கத்தாமுடுறா. இரு நைனா, நான் உனக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் நைனா. நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்துகிற. எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு இப்ப நீ தான் கரெக்டான முடிவுன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லுடா. இத பாரு நைனா, நமக்கு இந்த வீட்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல. தோ இப்ப வரைக்கும் பிரச்சனையில தான் நம்ம பாய போட்டு தூயின்னு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கணும்னா என்ன பண்ணும் தெரியுமா? கொஞ்சம் சும்மா இரு. ஏய், முதல்ல இந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும். ஏன் தட்டுற? கேளுனா, அப்படி ஒரு குழந்தை வந்தா எல்லாம் சரியாயிடும்ல. அதனால இவகிட்ட வந்து, ஏய் வாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கலான்னு கேட்டா, நானும் கேட்க கூடாத கேட்ட மாதிரியும் பார்க்காத பார்த்த மாதிரியும் தெரிச்சு ஓடுறா. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் வேணும்னு ஒத்த கால்ல நிப்பா. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல நைனாகோ. அவ பண்ண டிராமாவை நம்பி நீங்களும் அவளை என் தலையில புடிச்சு கட்டி வச்சிட்டீங்க. சரி, ஆனதான் ஆச்சு. பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாத்தான் இருக்காளேன்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்திக்கின்னு நானும் இவ கூடயே குப்பை கொட்டி குடும்பம் நடத்தலாம்னு பார்த்தா, அதுக்கும் எந்த விதத்திலயும் அவ எனக்கு கோஆபரேட் பண்ணவே மாட்டா. டாடி, இவளை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது நைனா? சொல்லு சொல்லு சொல்லு, நீயே சொல்லு. நைனா, என்ன நைனா எதுவும் பேசாம மச நின்னுக்கிறிய? இப்படியே நீ மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருக்கல்ல. எனக்கு ஒரு தம்பி, அவனுக்கும் ஒரு தம்பி, அவங்களுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி, அவளுக்கு இப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு. எனக்கு நீ யார் நைனா இருக்கிறா? நீங்க யார் என்ன கண்டுக்கிறா? சொல்லு. டேய், குடிச்சிட்டு எதையாவது உளறிட்டு இருக்காத. உளறிட்டு இருக்கா? விவசாயம் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குடிச்சிட்டு யாரும் உளர மாட்டாங்க, உண்மையை தான் கக்குவாங்க.
உங்களுக்குலாம் தான் நான் வளர்ற மாதிரி தெரியுது. டேய் இப்படி இங்க நின்னு சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காம போய் ரூம்ல படு போ. நைனா நான் நைனா இதை சொல்லு பார்த்துதான் நீ அங்கிருந்து கிளம்பிங்க வந்தியா? அதெல்லாம் நம்மளால முடியாது. எனக்கு இங்க இப்போ ஒரு நியாயத்தை சொல்லு. இவ இப்ப குழந்தை பெத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா எனக்கு குழந்தை வேணும் நைனா. இப்ப என்ன பண்ணலாங்கற? இப்ப கேட்டியே அப்படி கேளு. நான் ஒன்னு சொல்றேன். இவளை டைவர்ஸ் பண்ணிடலாம். என்ன டேய் இவளை அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்தி விட்டுறலாம். ஞாபகம் வச்சுக்கடி, நாளை உன் பெட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துன உன் அப்பா வீட்டுக்கு கிளம்பு. கெட் அவுட். அப்புறம் நீனா இவளை ஃபர்ஸ்ட் துரத்திட்டு எனக்கு குழந்தை பெத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்ப பொண்ணா பார்த்து எனக்கு கட்டி வச்சிரு. சரியா? இல்லன்னா ஏற்கனவே குழந்தை இருக்கிற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிறேன். ஆக மொத்தத்துல எனக்கு குழந்தை வேணும். மா அவனை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைமா. தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான். ஏற்கனவே பத்மா தலைவலின்னு படுத்திருக்கா. இவன் அப்படி கத்திக்கிட்டு இருந்தானா அவன் டென்ஷன் ஆயிடுவாமா. நீ கொஞ்சம் கூட்டு போமா. டேய் போடா ரூம்ல போய் படுறா. போமா கூட்டு போமா. நைனா நான் நைனா உன்னாண்ட ஏன் பிரச்சனை சொன்னா நீ யூ டர்ன் போட்டு போற.